தஞ்சையிலிருந்து செய்தியாளர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். ஹுசைன், தஞ்சையில எந்த தேவாலயத்துல நீங்க இப்ப இருக்கீங்க? அந்த தேவாலயத்தோட சிறப்பு அம்சங்கள் பத்தி குறிப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட அந்த தேவாலயத்துல என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா, அதை தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கா, அது குறித்து சொல்லுங்க. காரில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டு பிரியதர்ஷினி தஞ்சை மறைமாவட்டத்தின் தலைமை பேராலயமான 170 ஆண்டுகள் பழமையான தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் தான் நம்ம இப்ப இருக்கோம். இந்த ஆண்டு தஞ்சை மறைமாவட்டத்தின் தலைமை பேராலயமாக விளங்குகிறது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேவாலயத்தில் இயேசு பிரபு விழா கொண்டாடுவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதாவது தேவாலயம் முழுவதுமே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை முன்னதாக தஞ்சை நகர் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான சிறுவர்கள், பெண்கள், குழந்தைகள் என புத்தாடை அணிந்து தற்பொழுது ஆலயத்தில் கூடியிருக்கிறார்கள். அதே போல தஞ்சை நகரில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் ஆலயம், தூய இருதய ஆண்டவர் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களுமே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தற்பொழுது கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்திற்காக தயார் நிலையில் உள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஏராளமானோர் இங்க வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க ஒரு புதுமண தம்பதி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட எப்போ சார் அந்த கிறிஸ்துமஸ் விழாக்கு வந்திருக்கீங்க, ஏற்கனவே இங்க வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எப்படி ஃபீல் பண்றீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. இது கிறிஸ்துமஸ் விழா மட்டும் இல்லாம எங்களுக்கு நியூ இயர் விழாவும் இது வந்து நாங்க முத கல்யாணம் ஆகி வந்திருக்கோம். இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க வந்து மீண்டும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை பெருசா கொண்டாடி இந்த உலகம் எங்கும் நாங்க அறிவிப்போம். நன்றி, வணக்கம். நீங்க மிந்தி உங்க வீட்டுல கொண்டாடுறதுக்கும் இப்ப புதுசா இங்க வந்திருக்கீங்க, இப்ப கொண்டாடுறதுக்கும் எப்படி டிஃபரெண்ட் பாக்குறீங்க? இந்த கிறிஸ்துமஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் எங்களோட காதல் கணவரோட கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி கிறிஸ்துமஸ் டு ஆல். அம்மா, நீங்க இந்த இதுவரை கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுறீங்களா? எந்த ஊர்ல கொண்டாடுறீங்க? இப்ப சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்க கோயில் தான் இது. நான் இங்க தான் கொண்டாடுறோம். எங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப புது வருஷமா இருக்கு. நல்லா இருக்கு. இடமில்லாமல் இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதற்காக ஏராளமான சிறுவர்களும் கூடியிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், நீங்க பல வருஷம் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவீங்களா? இப்ப கொண்டாடிட்டு இருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்களா, ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? என்பதால் இயேசு உணவாக தீவன தொட்டியிலே இருக்கிறார் என்று இன்னொரு சிறுவன் சொன்னானா, அங்கே உன் பேர் என்னம்மா, எதுக்காக இங்க வந்திருக்க? இடம் கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சூசையப்பர் பாத்தீங்கன்னா சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே வந்து இங்க ஒன்று கூடி கிறிஸ்துமஸ் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். நம்ம நேரடியாவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட நண்பர்களுடன் வந்து இங்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்போ ஐயா ஃபேமிலியோட வந்திருக்கீங்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறதுக்கு? யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வெளியூர்ல வந்திருக்கீங்களா, இந்த ஊர் தான் சொந்த ஊரா, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. இங்கதான் சார் சொந்த ஊர், இங்கதான் சார். சொன்னால் சொந்த ஊர் திண்டுக்கல் பக்கம். திண்டுக்கல் பக்கம் செந்துரை நாட்டினுடைய பண்ணி வந்தனால ஒரு கிராமத்திற்கு சென்று சந்தோஷமா இருக்கு. அடிமையாக இருந்து அங்கே எல்லா வேலையையும் செய்து அவர் கொடுத்த உணவை கொண்டு அங்கேயே தங்கியிருந்தார். இந்த சர்ச் எவ்வளவு பழமையான சர்ச். இந்த சர்ச்சோட பெருமையை சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் விழா எப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க, என்ன எடுத்து காட்டிய பொழுது இது வந்து ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டின சர்ச். இது வந்து திரு இருதய ஆண்டவர் பேராலயம். இந்த பேராலயத்துக்கு பேரு இது வந்து 1953ல முத மறைமாட்டமா உயர்த்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒரு பங்கா இருந்தது. இது வந்து சென்னை மயிலை மறைமாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு 1953ல முதல் ஆயர் சுந்தரம் ஆண்டகை, அதுக்கப்புறம் பாக்கியம் ஆரோக்கியசாமி ஆண்டகை இருந்தாங்க. அவரை தொடர்ந்து தேவதாஸ் சம்பரோஸ் அடிகளார் 26 வருஷம் நல்வழிப்படுத்தினார். புதியதாக ஆயர் முதல் முறையாக சகர தம்பராஜ் அடிகளார் அவர்கள் முதல் முறையாக இந்த ஆலயத்தில் 6 மாதத்திற்கு முன்பாக ஆயராக பதவியேற்றுள்ளார். அவர் முதல் முறையாக இந்த ஆலயத்தில் தலைமை வகித்து இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அவருடைய தலைமையில் முன்னிறுத்தி நடத்தி வைக்கிறார். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெருவிழா. அதாவது இயேசுநாதர் பிறந்து 2024 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பெருவிழாங்கிறதை மிகவும் சிறப்பாகவும் சீர்மாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். இங்கே வந்து முக்கியமாக எடுத்துட்டீங்கன்னா
பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடியே இங்க உள்ள மனிதர்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருக்காங்க. அது 500 வருஷம் இருக்கும், 600 வருஷமும் இருக்கும். அது இந்த பூக்காரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மிக்க நன்றி. தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இவங்க சொன்னது மாதிரி பழமையான மற்றும் பல்வேறு சிறப்புகள் உடைய இந்த ஆலயத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்றால் இன்னும் சிறிது நேரத்தில் பிறப்பு விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக பாத்தீங்கன்னா ஆலயத்தில் கூட்டு திருப்பலியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இயேசு பிறப்பை நினைவு கூறும் விதமாக குழந்தை இயேசு சொரூபம், மாதா வேடம் அணிந்த பெண்கள், வான தூதர்கள், சூசையப்பர் வேடம் அணிந்து வந்து ஆயரிடம் கொடுக்க இருக்கிறார்கள். இதனையடுத்து சொரூபத்தை பெற்றுக்கொண்டு ஆயர் புனிதம் செய்து அலங்கரிக்கப்பட்ட பீடத்தில் வைத்து அப்பொழுது தேவாலயத்தின் மணி ஒலிக்கப்படும். அதன் பிறகு கூட்டு திருப்பலி நடைபெறும். அதற்காக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிறப்பை உச்சரிக்கும் வகையாக ஆயர் வந்து பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாடல்களும் ஒலிக்கப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். ஒளிப்பதிவர் நேரடியாக டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு, நம்மள நேரடியாக பார்க்க முடியுது. அதற்காக தயாராகவும் ஆகிவிட்டிருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, தஞ்சையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிறப்பு திருப்பலி தொடங்கி நடந்து வருகிறது. பாடல்கள் ஒலிக்கப்படுகிறது. மக்கள் தங்களது பிரார்த்தனைகளை தொடங்கி இருக்கிறார்கள். களத்திலிருந்து தஞ்சையின் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹுசேன்.